இந்த பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வாதம் என்று இந்த போகி பண்டிகை என்று அரசியலில் இது எந்த புதியன புகுவதற்கான வாய்ப்புகள் மேலும் இருக்கிறதா அல்லது பழையன கழிவதற்கான வாய்ப்பு திமுக கூட்டணியில இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா சார், அல்லது இந்த கூட்டணி அப்படியே தேர்தலை சந்திக்கும் நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் வெளியே போவதற்கான வாய்ப்பே இல்லை, வழக்கமா அவங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பாங்க தேர்தலுக்கு, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க மற்றபடி இந்த திமுக கூட்டணி அது அந்த இன்டாக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போதைக்கு நிச்சயமாக இன்டாக்டா இருக்குது. திமுக கூட்டணியிலே எந்த பிரச்சனையும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்க சொன்னீங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொன்னீங்க, அதுக்கு தான் நான் ஒரு 3 தலைப்புகள்ல நான் சொன்னேன். நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று, திராவிடம் இங்கே தமிழகத்தில் நிலைத்து நிற்கிறது, நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அதுதான் இன்றைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக 13 துறைகளில் நம்பர் 1 மாநிலமாகவும், நீங்க இருக்கிற சுகாதாரத்தில் இருக்கிற 615 சர்டிபிகேஷன்ல தமிழ்நாடு மட்டுமே 541 சர்டிபிகேஷனை பெற்றிருக்கிற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சி, ஒவ்வொரு இயக்கமும் அந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி வந்தது போக, இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சிகளில் தொலைநோக்கு பார்வையோடு உலகத்தின் பார்வையை தன் பக்கம் திருப்பி இருக்கிற ஒரு திராவிட மாடல் ஆட்சிக்கும் இந்துத்துவத்திற்கும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத ஒரு அணி, இதுக்குமான ஒரு பழையன கழிதல் புதியன புகுதல். திராவிட மாடல் ஆட்சியில் திமுக எதிர்ப்பு தான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படிங்கிறார், அனைத்து கட்சிகளும் எங்களோட இருப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல, அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் சும்மா கதை. தேர்தல் களத்தை அவங்க அப்படித்தான் பேச முடியும். ஆளுங்கட்சியாக இருக்கிறது, யார் வலிமையாக இருக்கிறார்களோ அவர்களை எதிர்த்துத்தான் பேசி அரசியல் செய்ய முடியும் என்பது வரலாறு நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம். அந்த பாடத்துல தான் அவங்க விலகி நிக்கல. ஒன்று திராவிட மாடல், இரண்டாவது பாரதிய ஜனதா கட்சியோடு யார் கூட்டணி சேர்ந்தாலும் அது இந்துத்துவ அரசியலை நோக்கித்தான் நகரும். இதுவரைக்கும் அப்படித்தான் பாஜக இந்தியாவில் நகர்த்தி இருக்கிறது. ஒன்று. மூன்றாவது, சீமான் திராவிடம் பேசியவர், தமிழ் தேசியம் பேசியவர். இன்றைக்கு இந்துத்துவ அரசியலை, இந்திய தேசிய அரசியலை கடப்பாறையாக மாறி யார் கையிலோ கடப்பாறையாக நின்று திராவிடத்தை இடிப்பதற்காக அவதாரம் எடுத்திருப்பவர் திராவிடம் பேசிய சீமான். அதை மறந்து தமிழ் தேசியம் பேசிய சீமான் அதையும் மறந்து இன்றைக்கு இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்திருக்கிற சீமானையும் நீங்க அந்த இந்துத்துவ அரசியலோட சேர்த்துக்கலாம். சேருங்க வேற விஷயம். தாவேகாவை பொறுத்தவரை, விஜயை பொறுத்தவரை, தான் என்ன அரசியல் செய்ய போகிறோம் என்பதிலே தெளிவற்ற நிலையில் விஜய் இன்றைக்கு வரைக்கும் இருப்பதுதான் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய செய்தி. ஏன்னு கேளுங்க. முதல்ல அவர் கூட்டத்துல பேசின உடனே அவருடைய நிலையை விளக்கிட்டார். நானும் ஒரு சார்பு நிலைதான், அரசியலுக்காக நான் திமுகவை எதிர்ப்பேன், கொள்கை அரசு பாஜக என்று சொல்லுவேன், கொள்கை எதிரியை எதிர்ப்பேன் என்று சொன்னவர் இதுவரைக்கும் கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு எந்த துருமையும் கிள்ளி போடவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஆதரவு தருவது போல் பாசிசமா, ஒரே நிமிஷம், பாசிசமா பாயாசமா என்று அவர் வைத்ததே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நின்றுதான். பாசிசம் என்றால் என்ன என்பதை பற்றி கிஞ்சிற்றும் புரிதல் இல்லாத விஜய், யார் எழுதி கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது, விஜய் பாசிசம் என்றால் என்ன, நான் தம்பி லோகேஷ் அவர்களுக்காக நான் சொல்லுகிற செய்தி, எந்தவித சட்டத்திற்கும் கட்டுப்படாத, எல்லா இடங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர துடிக்கும் ஒரு வக்கிர மனநிலை தான் பாசிசம். அந்த பாசிசம் என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய விருப்பத்தை தான் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லும். தான் வணங்கும் கடவுளைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று சொல்லும். ரெண்டுலயுமே அந்த ட்ரெடிஷன் பார்க்கலையா நீங்க? அவர் என்ன சொல்ற? இல்ல நீங்க அந்த பாசிசத்தை நீங்க அவ்வளவு எளிதாக பேசாதீங்க. அதாவது மதிமுகல இல்ல, நான் ஒரே அது அவங்க தான் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சியோடு மதிமுக கூட்டணியில் இருந்தது வாஜ்பாய் அவர்கள் காலத்தில். வர அந்த வரலாறுகள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேசுவதற்கு வாய்ப்பாக எடுத்து பேசுவது என்பது நிகழ்கால அரசியலுக்கு ஏற்றதாக இருக்காது என்பதை சொல்லிக் கொள்ற இளைஞராக இருக்கிறீர்கள்.
ஒரு விவாதத்துல பேசும்போது இன்னும் ஆரோக்கியமா நம்ம பேசலாம். Okay, அதாவது என்னோட கருத்து ஒண்ணே ஒண்ணுதான், கொஞ்சம் சுயமரியாதையோட சொந்த சின்னத்துல நீங்க நிக்கணும்னு என்னோட ஆசை, வேற எதுவும் இல்ல. இல்ல 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 நீங்க உங்களுக்கு சுயமரியாதையே இல்லைன்னு சொல்றேன். நாங்கள் கொஞ்சமாவது ஊரே பாத்துச்சுனே, என்ன ஊரே பாத்துச்சுனே, என்ன சுயமரியாதை, சொந்த சின்னத்துல நிக்க முடியல நடந்த போராட்டங்கள்லாம் ஊரே பாத்துச்சுனே. ஏன்னா நீங்க வேற ஏன்னா மொத்தமா சொல்லுங்க. நிறைவு கருத்தா சொல்லி முடிங்க. பாஜகவிற்கு எதிராக விஜய் பேசிய பேச்சு என்ன, அதற்காக அவர் எடுத்த போராட்டம் என்ன, இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதை விளக்காத வரை நீங்க மற்றவர்களை பற்றி குறை சொல்லுகிற இடத்தில் நீங்கள் இல்லை. அரசியல் என்பது உங்கள் அரசியல் என்பது பாஜக இந்துத்துவ சார்பு அரசியல் தான். ஓகே, காரத்திலர் அவர் சொல்ற குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து இந்த விக்கிரவாண்டி மீட்டிங் அப்புறம் அந்த பாசிசம் பாயாசத்துக்கு அப்புறம் எதுவுமே சொல்லல அப்படிங்காரு. அந்த விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல, இப்ப கூட சென்சார் பிரச்சனையில பாஜகவை எதிர்த்து எதுவுமே சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் சொல்றாங்க இல்ல விஜய் எல்லாருமே எந்தெந்த அளவுக்கு யார் யார் எப்ப எதிர்க்கணுமோ அப்ப எதிர்த்தா இருக்காரு. இவங்க சொல்றாங்க எதிர்க்கவே இல்லை. பாண்டிச்சேரியில அங்க போயிட்டு மத்திய அரசு விமர்சனம் பண்ண நடுவில் ஒரே இடத்துல திமுகன்ற ஒரு வார்த்தையை சொன்னனால மொத்தமே திமுக தான் சொன்னாருன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. மேபி அவர் விஜய் பேசுறத முழுசா கவனிக்கிறாங்களா இல்லையான்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஈரோட்ல விஜயனா பேசுறதுக்கு முன்னாடி அருண் ஐஆர்எஸ் அவர் வந்து இதே மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு அறிக்கை விடலையா? தாவேக தரப்புல ஒரு அறிக்கை கூட விடலையா சார்? இப்போ ஒரு பிரச்சனைனா கட்சியோட ஸ்டாண்ட் உங்களுக்கு இதுதான் அவர் சொல்றாரு. நான் இன்டர்வியூக்கு முன்னாடி அதுதான் சொல்ல வந்தேன். மகாத்மா காந்தி விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதே திமுக ஆட்சி வந்து அவங்க ஆட்சி வரத்துக்காக நாங்க இதை வந்து 300 மாத்தோம், 100 நாள் கம்ப்ளீட் பண்ணவர். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேர்ல இருக்குன்னு தெரிஞ்சு அவங்களால அந்த வாக்குறுதி கொடுக்க முடியுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆட்சி வரத்துக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற திட்டங்களுக்கு பேரை மாத்தி எவ்வளவோ திட்டங்கள் இங்க செயல்படுத்தி இருக்கோம். ஓகேங்களா? மகாத்மா காந்தி பேர் நீக்கினது தப்பு. அதுல யாருக்குமே எந்த விதமான தாவேகா ஈரோடு இதுல வந்து அருண் ஐயர் சொல்லியிருக்காரு. இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு கான்செப்ட் பண்ணது சைலண்டா பேக்ரவுண்ட்ல இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் பிரைவேடைசேஷன் பண்ணத பத்தி யாருமே பேசல. இத பத்தி பேசிட்டு அதை விட்டாங்க. பாயிண்ட் என்னன்னா, இவங்களே செலக்டிவா தான் இது பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. தாவேகா கொள்கை எதிரின்னு தெளிவா சொல்லியிருக்கு. கொள்கை எதிரிய லாங் டர்ம் ஒரு வரி போதுமா? கொள்கையை எதிர்க்கணுமா சார்? பெரியாரை பத்தி சீமான் தாவேகா பெரியாரை பத்தி ஆதரவா பேசுறாங்க. பாருங்க, நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இன்னைக்கு டிஎம்கே 26 எதிர்க்கிறார் இல்லையா, இதை விட பல மடங்கு 29 நீங்க அந்த ரேஜை பாப்பீங்க. ஏன்னு நான் சொல்றேன், கொள்கை எதிரி அந்த புரிஞ்சுட்டு சார். காலேஜ்ல சார் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாஜகவை எதிர்ப்பாரு, சட்டமன்ற தேர்தலில் விஜய் திமுக மட்டும் தான் எதிர்ப்பார். இதுதான் அவரோட விளக்கம். நீங்க சுருக்கமா சொல்லுங்க, சொல்ல விரும்புறீங்களா? சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த மகாத்மா காந்தி பெயரை எடுத்தது மட்டும்தான் உங்களுக்கு தவறு என்று தோணுகிறதா? இல்ல இல்ல இல்ல, 100 நாள் வேலை திட்டத்துல ஷேரிங் இருக்குது, 4 எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க திட்டத்துல ஷேரிங். அதுல ஒரு விஷயம் தவறு தவறு தவறு. இன்னும் நீங்க முழுமையாக அதை படியுங்கள். நான் முழுசா படிச்சிருக்கேன். நீங்க நான் என்ன தப்பா சொன்னேன்னு மட்டும் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. நான் என்ன தப்பா சொல்லுங்க, சொல்லுங்க. தவறுன்னு சொல்றீங்க, நான் படிக்கணும்னு சொல்றீங்க. என்ன படிக்கணும்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்தின் கைகளுக்கு போய்விட்டது. 90% 10% தமிழ்நாடு இருந்தது, இன்றைக்கு 60-40 என்று மாறிவிட்டது. எந்த திட்டத்திற்கும் நீங்கள் பயன்படுத்தினாலும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெறாமல் 100 நாள் வேலை திட்டத்திற்கு நீங்க மக்களை ஈடுபடுத்த முடியாது. விவசாய காலங்களில் அவர் என்ன சொல்றாரு, நாங்க வந்து அதற்கு திமுக 150 நாட்களாக ஆக்குவோம் என்று கூறினார்களே, அதை நிறைவேற்றினார்கள். அவர்கள் நீங்க வந்து சொல்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது தாவேக்கா எதுக்கல நிறைவு கருத்தா புகழேந்தி சார் இல்ல நீங்க சொல்றது பாயிண்ட் டேக்கன் சார். புகழேந்தி சார் நிறைவு கருத்தா சொல்லியிருக்காங்க சார். முடிச்சுக்கலாம். பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் புதிய கட்சி எதுன்னு சொல்லி இது மாதிரிலாம் நீங்க காமெடி பண்ணி தலைப்பு வச்சிருக்கீங்க கண்ணன். சில நேரத்துல புதிய கட்சி ஓரிரு நாள்ல வரப்போகுது சார். புகழேந்தி சார், ஓரிரு நாள்ல புதிய கட்சி பெரிய கட்சிலாம் வரப்போகுது சார். அப்படியா? உங்க கருத்து என்ன சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. அது ஏதாவது பாகிஸ்தான்ல போனா பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டி இருக்கு, அது வந்தாதான் இங்க எந்த கட்சி இருக்கு வர்றதுக்கு எனக்கு புரியல கண்ணன்.
எந்த கட்சிக்கு வர்றதுக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். தேமுதிக எல்லாமே இருக்குது. DMK alliance இருக்கு. சார், தேமுதிக தாவேகா சார். நிக்குது. தேமுதிக தாவேகாவுக்கு பல பேர் போயிட்டு இருக்காங்க, இதான் உண்மை. அப்ப ஏடிஎம்கேக்குன்னு எந்த கட்சி வரும் இனிமேல? ஓகே சார். எந்த கட்சி இருக்கு சொல்லுங்க இல்ல தெரிஞ்சுக்கிறேன். பொங்கல் மணி சார் சொல்லுங்க சார், முடிச்சுக்கலாம். பொங்கல் மணி சார் சொல்லுங்க, நிறைய அந்த வே கரெக்டா தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய வரலாறு கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக. கூட்டணி அமைப்பதிலும் அமைப்பதிலும் அதிமுக மிகப்பெரிய வரலாறு உண்டு. 26 திமுக வீழ்த்த மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. அதன் பொருட்டு திமுக விரும்பாத கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து மக்களுடைய ஆதரவோடு அதிமுக வெற்றி பெறும், திமுக வீழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் 10 தோல்வியை பார்த்தது முதல் முறை இதுதான். தோல்விகளை சந்தித்ததும் இதுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் சந்திக்கலாம், மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி.